அஜித்துடன் நடிக்காதது ஏன்? விஜய் சேதுபதி உடைத்த உண்மை. ஹரிஷ் கல்யாணுக்காக பாடியுள்ள சிம்பு. தனுஷ், தமிழரசன் பச்சமுத்து படத்திற்கு இசையமைக்கும் அனிருத். சிம்பு 51வது படம் மன்மதன் பாணியில் உருவாகிறதா? அர்ஜுன் பட டைட்டிலில் சிவகார்த்திகேயன். பகத் பாசில் வடிவேலுவுடன் போட்ட கூட்டு. அஜித்துடன் நடிக்காதது ஏன்? விஜய் சேதுபதி உடைத்த உண்மை. மக்கள் செல்வன் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் நடிகர் விஜய் சேதுபதி. இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த மகாராஜா மற்றும் விடுதலை 2 ஆகிய 2 படங்களும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது. நடிப்பை தாண்டி பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியிலும் தொகுப்பாளராக வலம் வந்தார். நடிகனாக மட்டுமின்றி வில்லன், உணர்ச்சித்திர வேடங்கள் என பல முன்னணி நட்சத்திரங்கள் படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் நேற்று பெரம்பலூரில் உள்ள கல்லூரி விழாவில் சிறப்பு விருந்தினராக விஜய் சேதுபதி கலந்து கொண்டுள்ளார். அவரிடம் அஜித்துடன் எப்போது நடிப்பீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விஜய் சேதுபதி, இதுவரை நடந்தவை எல்லாம் நான் திட்டமிட்டு நடக்கவில்லை. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அது நடந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். அஜித்துடன் நான் முன்பு ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. விரைவில் அது நடக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஹரிஷ் கல்யாணுக்காக பாடியுள்ள சிம்பு. சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள திரைப்படம் டீசல். கருணாஸ், சாய்குமார், அனன்யா, வினய் ராய், தங்கதுரை, ரமேஷ் திலக், தீனா, விவேக் பிரசன்னா என பல நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்துள்ளனர். தீபு நினன் தாமஸ் இசையமைத்துள்ள இப்படத்தை தேர்ட் ஐ புரொடக்ஷன்ஸ், எஸ்பி புரொடக்ஷன்ஸ் என 2 நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றனர். ஏற்கனவே இதன் படப்பிடிப்பு நிறைவு பெற்று போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இது ஹரிஷ் கல்யாண் திரை பயணத்தில் அதிக பொருட்செலவில் உருவாகியுள்ள படமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே இப்படத்திலிருந்து வெளிவந்த பீர் சாங் எனும் பாடல் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போன்றவற்றில் வைரலானது. இப்போது டீசல் படத்திலிருந்து அடுத்து 2வது பாடலான தில்லுபாரு ஆஜா என்கிற பாடலை நடிகர் சிம்பு பாடியுள்ளார். இப்பாடல் வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று வெளியாகிறது என அறிவித்துள்ளனர். தனுஷ், தமிழரசன் பச்சமுத்து படத்திற்கு இசையமைக்கும் அனிருத். நடிகர் தனுஷ் தற்போது இட்லி கடை எனும் படத்தை இயக்கி நடித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து தனுஷ் அடுத்து இளம் இயக்குநர்களின் இயக்கத்தில் நடிக்க கதைகளை கேட்டு வருகிறார். ஏற்கனவே போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் ஒரு படம் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். இவர் அல்லாமல் லப்பர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தனுஷ் புதிய படம் ஒன்றில் நடிக்கவுள்ளார். இதனை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இப்படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுதான் வருகிறது. இப்போது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. சிம்பு 51வது படம் மன்மதன் பாணியில் உருவாகிறதா? தற்போது மணிரத்னம் இயக்கியுள்ள தக்லை படத்தில் நடித்திருக்கும் சிம்பு அடுத்தபடியாக பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், தேசிங்கு பெரியசாமி, அஸ்வத் மாரிமுத்து ஆகியோர் இயக்கும் படங்களில் அடுத்தடுத்து நடிக்கிறார். இதில் தேசிங்கு பெரியசாமி இயக்கும் தனது 50வது படத்தை தானே தயாரித்து நடிக்கப் போகிறார் சிம்பு. மேலும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் 51வது படத்தில் காட் ஆப் லவ் என்பது சிம்புவின் கதாபாத்திரம். இப்படம் காதல் கதையில் உருவான போதும் முழுக்க முழுக்க காதல் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் கலந்துள்ளதாம். குறிப்பாக ஏற்கனவே சிம்பு நடித்த மன்மதன் பாணியில் ஒரு மாறுபட்ட படமாக இந்த படம் இருக்கும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அர்ஜுன் பட டைட்டிலில் சிவகார்த்திகேயன். இப்போது அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். அதில் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதேபோல் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடித்து வரும் 23வது படத்தின் டைட்டில் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்திற்கு மதராசி என பெயரிடப்பட்டுள்ளது.
ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு அர்ஜுன் நடிப்பில் இதே தலைப்பில் படம் வெளிவந்திருக்கிறது. சமீப காலமாக பழைய பட டைட்டிலில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். வேலைக்காரன், மாவீரன், காக்கிச் சட்டை, அமரன், பராசக்தி வரிசையில் மதராசியும் இணைந்துள்ளது. மேலும் அனிருத் இசையில் மிரட்டலாக வெளியாகியுள்ள இந்த வீடியோ வேறு லெவல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயம் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளுக்கான தரமான கிஃப்ட் தான் இது. இதை அவரின் ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த டைட்டில் தற்போது ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்துள்ளது. பகத் பாசில் வடிவேலுவுடன் போட்ட கூட்டு. மீண்டும் நடிக்க தொடங்கிய வடிவேலுவிற்கு சினிமாவில் இது எத்தனாவது இன்னிங்ஸ் என்றே தெரியாது. பல ரெட் கார்டுகளுக்கு சொந்தக்காரரான வடிவேலு இப்பொழுது சினிமாவில் நடித்து வருகிறார். 2017 விஜய் நடித்து மெர்சல் படத்திற்கு பின் வடிவேலுக்கு சினிமாவில் நடிக்க தடை போட்டனர். 5 வருடங்கள் சினிமாவை விட்டு ஒதுங்கினார் வடிவேலு. அதன்பின் 2022ஆம் ஆண்டு மீண்டும் தனது ஆட்டத்தை தொடங்கினார். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், மாமன்னன், சந்திரமுகி 2 என மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்தார். ஆனால் இவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த படமும் கை கொடுக்கவில்லை. பல வருடங்களாக சுந்தர்சியுடன் கூட்டணி போடாமல் இருந்த வடிவேலு இப்பொழுது அவருடனும் கேங்கர்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் அவர் நடிப்புக்கு தீனி போடும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு படத்தில் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்டையை கிளப்பியிருக்கிறாராம் சுந்தர்சி. இப்பொழுது வடிவேலு சூப்பர் குட் பிலிம்ஸ், RB சவுத்ரி தயாரிக்கும் மாரிசன் படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார். இந்த படத்தில் அவருடன் முக்கியமான கதாபாத்திரத்தில் மலையாள திரையுலகின் நடிப்பு ராட்சசன் ஆன பகத் பாசிலும் நடிக்கிறார். ஏற்கனவே இவர்கள் மாமன்னன் படத்தில் இணைந்து நடித்தவர்கள். சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் இந்த படத்தை வெறும் 20 கோடியில் தயாரித்துள்ளது. வடிவேலுக்கு சம்பளமே கிட்டத்தட்ட 10 கோடிகள் வரை கொடுத்திருப்பார்கள். மீதம்தான் மற்ற நடிகர்கள் மற்றும் படத்திற்கு உண்டான செலவு. அப்படி என்றால் பகத் பாசிலின் சம்பளம்தான் எவ்வளவு? 2 கோடிகள் மட்டுமே வாங்கி இருப்பார் என்று தெரிகிறது. இங்கே ஒரு பெரிய ஹீரோ 100 கோடிக்கு மேல் வாங்குகிறார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.